ஆதிபாரதி இல்லை நாளைக்கான எபிசோடு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி கரெக்டாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சட்டுன்னு கட் பண்ணுறாங்க மித்ராவோட ஃபோனை. என்னாச்சு அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்டோன்னே சுதாகர் இல்லை கட் பண்ணுறாரு அப்படின்னு திரும்ப போடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஃபோனை எடுத்துகிட்டு பாரதி பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா ஆதிக்கு ஃபோன் பண்ணால் இவ பேசுகிறா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா எதுக்காக இப்போ கூப்பிட்றீங்க அப்படின்னு. நான் ஆதிக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஆதிக்கிட்டலாம் இப்போல்லாம் பேச முடியாது, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா? இங்கே எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது தெரியுமா, பெரிய பெரிய அதிகாரிங்க கூட. நீ மாட்டுக்கு அவர் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொன்ன முதல்ல ஃபோனை அவர்கிட்ட கொடு, நான் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது இப்போதைக்கு. அவர் எங்கேயும் 2 நாளைக்கு நான் வெளியில் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மூஞ்சில் அடித்தாப்பில் மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாரதி என்ன பேசுகிறீங்க பாரதி, அவரை அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற. ஏங்க அவர் கீழே விழுந்துட்டாருங்க, அதனால் அவர் 2-3 நாளைக்கு நவரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா பதறாங்க. பதறாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போதைக்கு ஒரு 2 நாளுக்கு அவர் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஃபோனை அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல ஆதி தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஃபோனை கொடுக்க முடியாதுண்ணே, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் பாரதி, இதெல்லாம் சரியே கிடையாது, நான் அவரை கட்டிக்க போடுவேன் அப்படி இருக்க சொன்னேன்னே எங்கள் 2 பேருக்கு பதில் நீ யார் முதல்ல தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிற, என் அண்ணன் பேசினாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே பாரதி செம்மையாக பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஆமாம் அதெல்லாம் போகட்டும், நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. நானே பேசணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன மேடம், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டோன்னா இந்த பக்கம் என்ன பேசணும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வளர ஆரம்பிச்சிடுறாங்க மித்ரா. நான் முதல்ல கிளம்பி வரேன் அப்படின்னு அந்த பக்கம் ஆதியை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பாரதி செமையாக அதிரடியாக பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இங்கே பாருங்கள் மேடம், தாராளமாக வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஆதியை நான் இப்போ அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அவரை அனுப்பக்கூடாது என் கூட சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அவருக்கு ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் நான் வைக்க வேண்டியது இருக்குது, அப்போ தான் எல்லாம் அவர் காலெலாம் சரியாகும், அதை விட்டுட்டு உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது, ஆதியை நீங்கள் வந்தால் கூட நான் அவரே போகிறேன்னு சொன்னாலும் நான் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது அனுப்ப முடியாதா, இங்கே பாரு நீ பேசுகிற பேச்சுக்கலாம் அப்படின்னு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கன்னா அவள் ஆதியை அனுப்ப முடியாதுங்கிறா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சுன்னா அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இந்த பாஸ்கரை முதல்ல ஃபோனை போட்டு சொல்லு, நான் கூட வேணாம் இந்த பாரதி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படின்னு. இங்கே பாரு சும்மா இரு, முதல்ல ஆதி அந்த வீட்டில் இருக்கான், பாஸ்கர் மட்டும் நம்ம பண்ணுற விஷயத்த தெரிஞ்சிச்சு, அப்போ ஆதிக்குன்னு தான் பிரச்சனை, நீ முதல்ல ஆதியை இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வழியை பாரு, அதுக்கப்புறமா இந்த பாரதிக்கு என்ன செய்யணுமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ்கரை வச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கம் பாரதி கரெக்டாக கிச்சனுக்கு போயிட்டு இந்த பக்கம் ஆதிக்கு சூப் ரெடி பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் பசங்க கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழும் சரி. இந்த பக்கம் கரெக்டாக ஆதித்யா கேட்குறாங்க என்ன ஆச்சு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாக்காக சூப் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இப்போ சூப்பை எடுத்துகிட்டு இந்த பக்கம் பாரதி போய் ஆதிக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா ஆதி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி சூப்பை ஊதி போய் கரெக்டாக ஆதிக்கு ஊட்டி விடலான்ட்டு வராங்க. என்ன பாரதி, எனக்கு கால் தான் வலிக்குது, மற்றபடி கை நல்லா இருக்குது, இந்த பக்கம் கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஆதி சொன்னதுனால பாரதி ஆதிக்கிட்டேயே சூப்பை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே என்ன ஆச்சு, ஆசையாக போனால் கடைசியில் சூப்பை கொடுத்துட்டு உடனே வந்திருக்கேன், போகிற போக்க பார்த்தா ஊட்டி விடலான்னு தானே போயிருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம் பாட்டி, ஆனால் அவர் தான் முடியாதுங்கிறாரே அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க. என்னப்பா உன்னை பாரதி ஏதோ சரியாக கவனிச்சிக்காமல் இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க, உன்னால தான் நாங்கள் இந்த வீட்டிலலாம் இருக்கோம், அப்படி இருக்கிறப்ப நீ மாட்டுக்கு இவ கவனிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், முதல்ல அந்த சூப்பை வாங்கிட்டு ஆதிக்கு ஊட்டி விட்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் தான் பாரதிக்கிட்ட வேணான்னேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் சொல்கிறத கேளு, அவள் உன்னை சரியாக அக்கறையாக கவனிச்சிக்கணுமா வேணாமா, எங்களால் தானே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்போ உன்னை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்போ தானே நீ சரியாகும், சரியானதுக்கப்புறமா
மறுபடியும் வந்து வேலைக்கு போகலாம், பாரதி நல்லா கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சூப்பர் டக்குன்னு பாரதி சந்தோஷமாக வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வாங்கிட்டு இந்த பக்கம் ஆதிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. சாரி ஆதி அப்படின்னு சொல்லாமல் வந்து சொல்கிறாங்க. பாரதி என்னடா தான் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிற, பரவாயில்ல இருக்கட்டும், என்னை ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி வந்து நீங்கள் அக்கறையாக கவனிச்சுக்கிற அளவுக்கு இப்போ வந்து இந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, அவங்களோட ஏதோ பாசத்தை சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு தான் வந்து நிறைய சங்கடமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சார் உங்களை பார்த்துக்கிறது வந்து எனக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் பாட்டி கீழே கரெக்டாக வந்து வராங்க. வந்தோன்னு பார்த்தா வாசலில் வந்து ஏதோ ஒரு கார் வருது. வந்துட்டாளா இவளை எப்படி விரட்டுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க மித்ராவை பார்த்துட்டு.